ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஆஃப்டர் அ லாங் டைம் அகெயின் அதே ரீசன் தான். என்னோடய வேலை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எக்ஸாம்ஸு வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு. ஸோ அதில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அதான் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துகிட்டேன். ஃபைனலாக என்னோடய வேலை எல்லாம் முடிஞ்சுது. ஸோ ஃபைனலாக ஐ ஆம் பேக் வித் அ நியூ ஸ்டோரி. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு. உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஜேகேயோட எஃப்எஃப்னு. ஸோ லேட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ வந்து டின்னர் டைம். ஸோ இங்கே டைனிங் டேபிளில் 3 பேர் உக்காந்து என்னமோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே, அவங்க அக்கா, மாமா. என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு போய் பார்த்துலாம் வாங்க. ஜேகே, இன்னியோட உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற பிளானில் இருக்கே? அக்கா, நீ இந்த வீட்டுக்கு வரத என்னோடய கல்யாண விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கா? ப்ளீஸ் அக்கா, எனக்கு நீ எவ்வளோ டைம் கொடுத்தாலும் என்னோடய பதில் நோ தான். எதுக்கு ஜேகே கல்யாணம்னா இவ்வளோ வெறுப்பு உனக்கு? அதுவும் இல்லாமல் உனக்கு வயசாகிட்டே போகுது. நீ ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஜேகே. இன்னும் எவ்வளோ வருஷம் நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்ப? அதுவும் இல்லாமல் பாட்டி பற்றி கொஞ்சமாவது யோசித்து பார்த்தியா? அவங்க ரொம்ப உடம்பு முடியாத இருக்காங்க. அவங்க ஆசைடா உன் கல்யாணம் பார்க்கணுன்னு. அக்கா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீயே இப்படி ஃபோர்ஸ் பண்ணா எப்படி? அது இல்லை ஜேகே, யாரோ ஒரு பொண்ணு பண்ணதுனால எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருக்குவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த தடவை நானே உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ண வைக்கிறேன். ப்ளீஸ்டா, ஓகே சொல்லு. அக்கா ப்ளீஸ், என்னை ஃபோர்ஸ் பண்ணாத. எங்க நீங்களாவது அவனுக்கு சொல்லுங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுவாங்க. அப்போது அவங்க மாமா, உங்கள் அக்கா சொல்கிறது கரெக்ட் தான், நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறத பாரு. என்ன மாமா, இவ்வளோ நாள் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, இப்போ என்ன திடீர்னு அக்காவுக்கு? உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ நாள் ஆனாலும் நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லவே இல்லையே. அதுவும் இல்லாமல் உங்கள் பாட்டி பற்றி யோசிச்சுப்பாரு. அவங்க ரொம்ப உடம்பு முடியாத இருக்காங்க. எப்போவுமே அவங்க கேட்குற ஒரே வார்த்தை, ஜேகே கல்யாணம் எப்போ, அவங்களுக்காகவாவது ஓகே சொல்லு அப்படின்வாங்க. இந்த வீட்டில் யாருமே என்னை நிம்மதியாக இருக்க விடுறதில்ல. சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக எந்திரிக்குவாங்க. அவங்க ஏஞ்ச ஃபோர்ஸுக்கு அந்த சேரை தட்டுன்ற சவுண்டில் கீழே வெந்துடும். அந்த இம்பேக்ட்டுக்கு அவங்க அக்கா டைட்டாக கண்ணு க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க கண்ணு திறக்கும் போது ஜேகே அங்கே இருக்க மாட்டாங்க, அங்கேருந்து வெளியே போயிட்டுக்குவாங்க. அவங்க அக்கா கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. அவங்க ஹஸ்பண்டையே பார்த்து, என்னங்க இவன் யார் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்றா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறா, அவன் இப்படியே தனியாகவே இருந்துருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குங்க. நம்ம எல்லாருமே அவன் கூட இருந்தாலும் லைஃப் பார்ட்னருன்னு கூட இருக்கிறது தனியான ஒரு விஷயம் இல்லைங்களா? எனக்கு பாஸ்டில் நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட்டால் இன்னும் வரைக்கும் கல்யாணத்தை வெறுத்தா எப்படிங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்குவாங்க. சமாதானம் பண்ணிக்க கேத்ரின், அழுவாத. எப்படியாவது நான் அவனை கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணுவாங்க. பட் டக்குன்னு அவங்க ஐஸ் வந்துட்டு வைட் ஆகிடும். எதுக்குன்னா அவங்க பின்னாடி அவங்க பாட்டி இருக்காங்க, அவங்க வீல் சேரில் உட்காந்துருக்குவாங்க. அந்த வீல் சேரை புஷ் பண்ணின்னு வந்து ஜேகேயோட அக்கா பொண்ணு தான். அப்போது இம்மீடியட்டாக ஜேகேயோட அக்கா அவங்க ஐஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு, பாட்டி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க இவ்வளோ நேரத்தில், இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்குவாங்க. பட் அவங்க பாட்டி எதுவுமே பேசாமல் அவங்களே பார்த்துக்குவாங்க. அப்போ அவங்க பின்னாடி இருந்த நம்ம ஜேகேயோட அக்கா பொண்ணு அவங்க சொல்லுவாங்க, அம்மா இப்போது என்ன சவுண்ட் ஆந்து அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது அது ஒன்றும் இல்லை, சேர் புஷ் பண்ண போனே கீழே விழுந்துருச்சு, இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீ இப்போது பாட்டியை கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமில் படுக்க வை, நீயும் போய் படுப்போ, காலையில் ஸ்கூலுக்கு போனேன் இல்லை அப்படின்வாங்க. ஓகேம்மா, குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டியோட வீல் சேரை திருப்பாங்க. பட் அவங்க பாட்டி வந்து கேத்ரினையே பார்த்துருக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க பாட்டிக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்றது அவங்களுக்கு தெரிய வந்துடும். ஒரு குவிக் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாமா? ஜேகே வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேன், பில்லேனியர்னு கூட சொல்லலாம். இவங்க வந்துட்டு நிறைய கம்பெனி, ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாம் நடத்தினுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவரோட கேரக்டர் ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப கைண்டு, எல்லாரு கூட ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக, இவங்களோட எம்ப்ளாயீஸ் கிட்ட கூட இவங்க ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணியிருக்குவாங்க. அவங்களுக்கும் ஜேகே சார்னா பயங்கர பிடிக்கும். பட் ஒரு இன்சிடெண்ட் வந்துட்டு அவங்கள அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக மாற்றிடும். ரொம்ப ரூடு, அக்ரெசிவ்,
சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது, கோல்டாக பிஹேவ் பண்ணிக்குவாங்க. இருந்தாலும் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க மேலே அதே ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆனால் நம்ம ஜேகே வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க. அவங்க பாட்டி தான் சின்ன வயசுலேருந்தே இவங்க 2 பேரை வளர்த்துருக்குவாங்க. ஏன்னா சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டுக்குவாங்க. அவங்க அப்பா கூட பெரிய பிஸ்னஸ்மேன் தான். அவங்களோட பிஸ்னஸ் தான் ஜேகே கண்டினியூ பண்ணிக்குவாங்க. இப்போ வந்துட்டு ஃபுல் டாப்பில் இருக்குவாங்க ஜேகே. அவங்க அக்காக்கோ தம்பின்னா பயங்கர உயிர். ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட ஜேகே கூடவே இருக்குவாங்க. அவங்க ஃபுல் டோட்டல் ஃபேமிலி. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவங்க இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்குவாங்க. அவங்க பேர் வந்து டீனா. நம்ம ஜேகே லைஃப்பில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது நம்ம ஜேகேக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருக்குவாங்க. சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஈவான்னு. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்குவாங்க சின்ன வயசில். அவங்க வளர வளர ஈவாக்கு மட்டும் ஜேகே மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகிடும். அதாவது ஈவா அவங்கள லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க ஜேகேக்கு ப்ரப்போஸும் பண்ணியிருக்குவாங்க. ஜேகே ஓகே சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ஈவா மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதோ இல்லையோ, பட் அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க, அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்கன்றதுனாலே ஓகே சொல்லியிருக்குவாங்க. ஏன்னா ஜேகே வந்துட்டு ஈவாவை அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணிக்குவாங்க. வீட்டில் பெரியவங்களும் எல்லாருமே ஓகே சொல்லிடுவாங்க. அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் ஆகிடும். ஜேகே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். கல்யாணம் டேட்ஸ் கிட்ட வர வர ஜேகேயே அவங்களே எல்லாமே நின்று செஞ்சுக்குவாங்க. கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட்ஸு ஒன்றும் ஈவாக்கு பிடிச்ச மாதிரியே, அவங்க எந்த கலர் பிடிக்கோ, அது அவங்களுக்கு எந்த டிஷ் பிடிக்கோ, எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி பண்ணிக்குவாங்க. பட் ஃபைனலாக அவங்களோட வெட்டிங் அன்றைக்கி வந்து ஈவா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுக்குவாங்க. ஜேகே, சாரி, கல்யாணத்தன்னைக்கு நான் இப்படி போயிட்டேன்னு நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, நான் ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு பாரிஸில் ஷோ ஸ்டாப்பர் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. அந்த டேட், அந்த ஈவெண்ட் இன்னைக்கு தான். கண்டிப்பாக வீட்டில் யாரும் என்ன அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க இன்னைக்கு. அதனாலே நான் யார்கிட்டயோ சொல்லாமல் இந்த ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். அதுக்குன்னு நான் உன்னை லவ் பண்ணாமலாம் இல்லை ஜேகே. இதெல்லாம் முடிஞ்சதோ நான் திரும்பி உன்கிட்ட தான் வரப்போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம எப்போ வேணுமாந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை. இதெல்லாம் அடிக்கடி கிடைக்காது ஜேகே, புரிஞ்சிக்கோ ப்ளீஸ். முடிஞ்சால் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குவாங்க. பட் ஜேகேக்கு வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிருக்கும். எல்லோரும் முன்னாலேயும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. பட் அவ்வளோ நடந்தாலும் ஜேகே வந்து அவங்களுக்கு அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு, வீட்டில் இருக்கிற பெரியவங்களை எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி, அவளோட கரியர் கூட இம்பார்ட்டண்ட், இட்ஸ் ஓகே, கல்யாணம் நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டாப் மாடல் ஈவான்றவங்க வந்து ஒரு பெரிய ஆக்டர் கூட டேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற ரூமர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தனுக்கோ. பட் அப்போ கூட நம்ம ஜேகே நம்புறதில்ல, இதெல்லாம் ஜஸ்ட் ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே கன்சோல் பண்ணிக்குவாங்க. பட் ஒரு நாள் ப்ரெஸ் மீட்டில் ஈவாவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்குவாங்க. அதாவது அவங்களும் அந்த ஆக்டரும் டேட்டிங் பண்ணியிருக்கிறது உண்மை, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்றது. ஜேகேக்கு ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் இந்த நியூஸ் கேட்ட உடனே அவங்க ஈவாவை காண்டாக்ட் கூட பண்ணுவாங்க. அப்போ ஈவா வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக ஒரு மாதிரி பேசியிருக்குவாங்க ஜேகே கிட்ட. இதை பார் ஜேகே, நான் உன்னை லவ் பண்ணது ப்ரப்போஸ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனால் நீ எனக்கு எந்த விஷயத்தில் ஃப்ரீடம் கொடுக்கல. நான் மாடலிங் பண்ணோன்னா கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் ஈஸியாக கிடச்சிருக்கோம். ஆனால் நீ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு வந்த ஆஃபர்ஸை கூட நீ ரிஜெக்ட் பண்ணுவ ஜேகே. எனக்கு ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் நீ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்து கூட பண்ண முடியாத ஒரு வேலையை இவர் பண்ணார். அதனால தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். தயவு செஞ்சு இனிமேல் என்னை காண்டாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணியிருக்குவாங்க. ஜேகேக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஜேகேவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்கணும், ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கணும், ஸ்வீட் கைண்ட் நேச்சர், இவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும். பட் ஈவாக்காக அவங்க எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்குவாங்க. ஆனால் ஈவா வந்துட்டு லாஸ்ட்டில் இப்படி பண்ணிட்டு போயிருக்குவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும் ஈவா அந்த மாதிரி பண்ணுது. அப்பத்துலேருந்து அவங்களோட கேரக்டர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஒரு மாதிரி கோல்டு, எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி அக்ரெசிவாக பேசுகிறது, கோல்டாக பிஹேவ் பண்ணுறது, ரூடாக பேசுகிறது, அந்த மாதிரி ஆகிருக்கும்.
எஸ்பெஷலி அவங்களுக்கு பொண்ணுங்களே பிடிக்காத மாதிரி ஆகிடும். அதுலேயும் கல்யாணம் ரிலேஷன்ஷிப் எது மேலேயும் நம்பிக்கையே இல்லாத மாதிரி ஆகிடும். நம்ம ஜேகேயோட இன்ட்ரொடக்ஷன் இவ்வளோ போதும். அப்படியே நம்ம வயனோட இன்ட்ரொடக்ஷனை பார்த்துடலாம். அவங்க வந்துட்டு ரொம்ப சிம்பிள் ஸ்வீட் கைண்ட் நேச்சர் இருக்கிற ஒரு பொண்ணு. ரொம்ப சாஃப்ட்டு அவங்க கேரக்டரு. அவங்களுக்கு அம்மா அப்பா ஒரு தம்பி இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்த ஃபேமிலி தான், ஒரு மிடில் கிளாஸுக்கு சேர்ந்த ஒரு ஃபேமிலி. அவங்க அப்பா பேரலைஸ் ஆகிடுவாங்க. அவங்க அப்பா அப்படி ஆண்டுலேருந்து ஃபேமிலியோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க அம்மா மேலே வந்துடும். அவங்க அம்மா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன சின்ன வேலைங்கள்லாம் செஞ்சு எப்படியோ ஃபேமிலி ரன் பண்ணிக்குவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சடனாக அவங்க தம்பி வந்து ஹார்ட் பேஷண்ட்டுன்னு தெரிய வந்துடும். ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோம். பட் இருந்தாலும் அவங்கள அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க வீட்டில் அவங்க அம்மா நீங்கள் கூட சேர்ந்து. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். உங்கள் 12th முடித்த உடனே நீங்கள் பார்ட் டைம் ஜாப் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்கள் அப்பாவோட மெடிக்கல் பில்ஸ், தம்பியோட மெடிக்கல் பில்ஸ், வீட்டோட செலவு எல்லாமே உங்கள் அம்மா பார்த்துக்க முடியாது தனியாக. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் ஆகட்டோன்னே நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குவீங்க. ஒரு கெஃபேல தான் வெயிட்ரஸாக வேலை செஞ்சுருக்குவீங்க. அது வந்து உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா அதுதான் கேஃபே. அவங்க வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குவீங்க. அதாலேயே நீங்கள் வேணாம் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கெஃபேல வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குவீங்க. அவங்க உங்களை சொந்த பொண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் வேலை செய்கிற கெஃபேல இன்றைக்கி பயங்கர க்ரௌட் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா மழை வந்திருக்கோ. இன்றைக்கின்னு பார்த்து உங்கள் கோவர்க்கர், அதாவது உங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க ஜானுன்னு, அவங்க அம்மா உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போயிருக்குவாங்க வீட்டுக்கு. யூஸ்வலாக அவங்க தான் லாஸ்ட்டில் கேஃபே லாக் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி அவங்க சீக்கிரம் போனதுனால நீங்கள் லாக் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கோம். ஸோ எல்லாருமே போயிட்டு ஆல்மோஸ்ட் 9:30 ஆகிட்ருக்கோம். நீங்களும் கெஃபேலாம் லாக் பண்ணிவிட்டு வெளியே வருவீங்க. அப்பா நல்ல வேலைக்கு மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவ்வளோ நேரத்தில் பஸ்ஸுங்க கூட கிடைக்காது. ஐயோ டாக்ஸியில் போனால் சும்மா செலவு, நடந்துனே போயிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே பேசிட்டு, ஆனால் பயங்கர இருட்டாக இருக்கே. பையன் நீ தான் ரொம்ப தைரியசாலையில், பின்னாடி திரும்பி பார்க்காம ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு தைரியம் சொல்லிவிட்டு ஃபாஸ்ட்டாக நடந்துன்னு போயிருக்குவீங்க. பட் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து பயங்கர ஸ்பீடில் ஒரு கார் வந்துருக்கோ. நீங்கள் அந்த காரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பண்ணுன்னே தோணாது. நீங்கள் வந்துட்டு கண்ணை டைட்டாக மூடிட்டு அங்கேயே நின்றுடுவீங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க அதே பிளேஸில். என்ன அந்த கார் வந்து உங்கள் மேலே மோதோன்னு வெயிட் பண்ணிருக்கும் போது சடன் பிரேக்கு, ஒரு ஸ்க்ரீச்சிங் சவுண்டில் பிரேக் போடுவாங்க அந்த காரு. ஆல்மோஸ்ட் உங்கள் கால் கிட்டே இருக்கோ. அந்த கார்லேருந்து ஒருத்தவங்க டோர் ஓப்பன் பண்ணி வந்துட்டு, கண்ணு தெரியறது இல்லையா, சாகிறதுக்கு உனக்கு இந்த கார் தான் கிடைச்சிதா அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் டக்குன்னு கண் ஓப்பன் பண்ணி அவங்களே பார்த்துட்டு, ஹலோ மிஸ்டர், ஸ்பீட் லிமிட்ஸே இல்லாமல் ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணின்னு வந்துட்டு உங்கள் மேலே தப்பு வச்சுன்னு என்ன திட்டுறீங்க? யாரும் உங்கள் கார் முன்னாடி சாகிறதுக்கு வரல. நான் ரோட்டில் நடந்துன்னு போயிருந்தேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. அவங்க உங்களையே ஒரு மாதிரி கீழேருந்து மேலே பார்த்து, என்ன எனக்கே லெக்சர் கொடுக்குற, உங்கள் மாதிரி பொண்ணுங்களெல்லாம் எவ்வளோ பேரை பார்த்துருக்குவேன், வேணும்னு கார் முன்னாடி வந்துடுது, அப்புறமா காசு வேணும் அது வேணும்னு டிமாண்ட் பண்ணுறது, அது தானே உன்னோட பிளானு அப்படின்வாங்க. இதை பாருங்கள், செஞ்ச தப்புக்கு சாரி கேட்காம ஏன் பற்றியே தப்பாக பேசுகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா அப்படின்வாங்க. அவங்க எதுவும் சொல்ல வருவாங்க. அப்போ ஒரு வாய்ஸு, ஸ்டீவ் அப்படின்னு. அவங்க வந்து அந்த வாய்ஸ் வந்த டைரெக்ஷனில் ஓடி போவாங்க. என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்வாங்க. அப்போது சார், ஒரு பொண்ணு வேணும்னே கார் முன்னாடி வந்து இப்போது பிரச்சனை பண்ணின்னுக்குது சார் அப்படின்வாங்க. சரி இந்த காசு எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்டே கொடு, சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காசை வாங்கின்னு போய், இதுக்கு தானே இந்த ட்ராமாலாம் பண்ணேன் இந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபேஸ் மேலேயே தூக்கி எறிவாங்க அந்த பணத்தை. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹியூமிலியேட் பண்ண மாதிரி ஆகிடும், ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடும். நீங்கள் அவங்களையே முறிச்சு பார்த்து, யாருக்குங்க வேணும் இந்த பணம், ஒரு உயிரோட வேல்யூ இவ்வளோ தானா, காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணின்னு வர்றது, இந்த மாதிரி யார் மேலேயாவது மோதுறது, அப்புறமா அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அதை அப்படியே சரி பண்ணிடுறது, உங்களெல்லாம் என்னங்க பண்ணுறது, எனக்கு இந்த பணம் எல்லாம் தேவையில்லை. அப்போது நீங்கள் என்ன வேணும், சாரி கேளுங்க. எதுக்கு, இதில் 2 பேர் தப்பு இருக்குது,
நீயும் அந்த சைட்லேருந்து ஃபாஸ்ட்டாக வந்த, நானும் இந்த சைட்லேருந்து ஃபாஸ்ட்டாக வந்தேன். நான் இதுக்காக சாரி கேட்கணும்? சரி, அப்போது 2 பேரோட தப்பாகவே இருக்கட்டும். ஆனால் இறங்கி வந்து எதுக்காக அந்த மாதிரி பேசுனீங்க? யாரோ எங்கேயோ ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா மொத்த பொண்ணுங்களையும் சேர்த்து எதுக்காக தப்பாக பேசுனீங்க? ஏழைங்க அண்ணா, உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? அதுக்காவது நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்வீங்க. என்னது சாரியா? கனவுல கூட அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் 2 பேரும் பேசினுக்குவீங்க. பட் டக்குன்னு கார் டோர் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து ஒருத்தவங்க ஹேண்ட்ஸமாக பிளாக் கலர் ஸ்வெட் ஷர்ட் ஸ்வெட் பேண்ட்டோட, அவங்களோட முடி வந்துட்டு அவங்க ஃபோர்ஹெட் மேலே இருக்கும். அவங்க 2 கையும் அவங்க பேண்ட் பாக்கெட்டில் இருக்கும். மழை தூறல் வேறு போட்டுன்னுக்கோ. அவங்க அதுலேயே வந்துன்னுக்குவாங்க உங்கள் டைரெக்ஷனில். நீங்கள் வந்துட்டு அவங்களையே பார்த்துன்னுக்குவீங்க, உங்களையே மறந்துட்டு. ஜேகே வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டு அங்கே கீழே இருக்கிற அந்த பணத்தெல்லாம் பார்க்குவாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் சென்ஸுக்கே வருவீங்க. சார், இந்த பொண்ணு தான் வேணும்னு நம்ம கார் முன்னாடி வந்துட்டு இப்போ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டீவ். அப்போது ஜேகே வந்துட்டு உங்கள் டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு, சார் இல்லை சார், நான் வேணும்னு உங்கள் கார் முன்னாடி வரல, இது தெரியாமல் நடந்த தப்பு. ஆனால் இவர் எவ்வளோ சீப்பாக என்னென்னமெல்லாம் பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லின்னுக்குவீங்க. பட் ஜேகே வந்துட்டு சடனாக அவங்க கையை காமிக்குவாங்க, ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி. உனக்கு இப்போ என்ன வேணும்? நீங்கள் வந்து சைலண்ட்டாக அவங்களே பார்த்து, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு அவர் சாரி கேட்கணும், அவ்வளோதான். அதான் ஸ்டீவ் செஞ்ச தப்புக்கு உனக்கு காசு கொடுத்துட்டோம் இல்லை, காசை விடமா உனக்கு சாரி முக்கியம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த காசால் என் உயிர் திரும்ப வந்திருக்குமா சார்? ஒரு உயிரோட வேல்யூ இவ்வளோதானா? பணம் மட்டும் இருந்துச்சுன்னா யார் என்ன வேணுமா இருந்தாலும் பண்ணலாம், என்ன வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பணத்துக்காக என்ன வேணுமா இருந்தாலும் செய்கிற பொண்ணு நான் கிடையாது சார். இந்த பணம் எல்லாம் எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது. எனக்கு இப்போது அவர் சாரி கேட்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் பேசும்போது ஜேகே வந்து உங்களே ஒரு மாதிரி இன்டென்ஸாக பார்த்துன்னுக்குவாங்க. இப்போது சாரி கேட்க முடியாதுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு ஜேகே பார்த்து, பாஸே இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் அவரோட எம்ப்ளாய்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பர்ஸை எடுத்து அவங்கள திரும்பி பார்க்காம ஃபாஸ்ட்டாக நடந்துன்னு போயிடுவீங்க. பட் ஜேகே வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவாங்க. சார் அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் கூப்பிடும் போது தான் அவங்க சென்ஸ்க்கே வருவாங்க. அந்த பொண்ணு போயிட்டா, வாங்க சார், நீங்கள் எதுக்காக மழையில் நின்றுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே அவங்க கார் உள்ளே போய் உக்காருவாங்க. பட் அவங்களுக்கு எங்கேயோ ஒரு பக்கம் நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்க்கணும் திரும்ப அப்படின்னு சொல்லி தோண்டிகிட்டே இருந்திருக்கோம். ஸோ இன்னொரு தடவை லாஸ்ட் டைம் கார் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே திரும்பி பார்த்துருக்குவாங்க. சார், கிளப்புக்கு போகணுமா இல்லை வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிளப்புக்கே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அக்கா கூட ஆர்குமெண்ட்ஸ் தான் இருந்திருக்கும் இல்லைங்களா, அதனால தான் ஜேகே கிளப்புக்கு போயின்னுக்குவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு. பட் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கோம் உங்கள் கூட. ஸோ அவங்க மைண்ட் அப்செட் ஆகிருக்கும். அதனாலேயே ஸ்டீவ் டவுட்டில் கேட்டிருக்குவாங்க கிளப்புக்கு போகணுமா இல்லை வீட்டுக்கு போகணுமான்னு. பட் இருந்தாலும் கிளப்புக்கு தான் போகணுன்னு சூஸ் பண்ணியிருக்குவாங்க ஜேகே கிளப்பில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்குவாங்க. ஷிட், இடியட் அப்படின்வாங்க. என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கே அப்படின்னு கேட்குவாங்க அவங்க ஃப்ரெண்டு. அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் கேட்குவாங்க, என்ன வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களா? அவங்க சொல்கிறத பண்ணி தொலையண்டா, கல்யாணம்னா எதுக்கு இவ்வளோ வெறுக்கிற? இன்னுமா நீ இவா பற்றி யோசிச்சுட்டு இருக்க? அவளை விட்டு தள்ளு. ஒரு தடவை உன்னை வேணான்னு உதிரி தள்ளிட்டு போயிட்டா இல்லை, இன்னும் நீ எதுக்காகடா அவளை பற்றியே யோசிச்சுட்டு உன் லைஃபை பால் பண்ணிக்கிற? எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீ ஒண்டி தாண்டா இன்னும் பேச்சுலராக இருக்க அப்படின்வாங்க. ஜாக், இதை பாரு, வீட்டில் தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, நீ இங்கே வந்தா நீயும் அதை பற்றி பேசி என்னை இரிட்டேட் பண்ணாத அப்படின்வாங்க. நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை, நான் வேறு ஏதோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன? ஆக்சுவலி இன்றைக்கி வரும்போது வழியில் ஒரு பொண்ணு அவ்வளோ கார் முன்னாடி வந்துட்டு என்னம்மா பேசுகிறா, என்ன ஒரு திமிரு ஆட்டிடியூடு. ஓ, அதான் இவ்வளோ அப்செட்டாக இருக்கியா? யார் மச்சான் அந்த பொண்ணு? நானும் பார்க்கணும். உன்னை பார்த்து
உன் எதிரில் நின்று அவள் அவ்வளோ பேசியிருக்கான்னா? ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் உன்னை பார்த்த உடனே அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி வருவாங்களே, இந்த பொண்ணு செம்மையான கேரக்டராக இருக்காளே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு முறிச்சு அவங்களே பார்க்குவாங்க. சரி சரி இப்போ விடு, ஏதோ ஒரு பொண்ணை பற்றி நினச்சி நீயே உன் மூட் ஸ்பாயில் பண்ணிக்கிற. நம்ம இங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், லெட்ஸ் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லி எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. பட் ஜேகேக்கு வந்துட்டு உங்கள் தாட்டே மைண்டில் ஓடின்க்கோ. ரொமான்டிக்காலாம் இல்லைங்க, கோவமாக. இன்னொரு பக்கம் நீங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவீங்க. ரொம்ப கோவமாக உங்கள் ஷூஸ் எல்லாம் கழட்டி விசிறி போட்டு உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டே உள்ளே போவீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? பணக்காரன்னா என்ன வேணுமெந்தாலும் செஞ்சிடலாமா? கொஞ்சம் இருந்திருந்தால் கார் என் மேலே ஏற்றிட்டுக்குவாங்க. அப்போ கூட பணத்தை கொடுத்து எல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருக்குவேனா? நான் வெறும் ஆஃப்டர் ஆல் ஒரு சாரி தானே கேட்க சொன்னேன். அது கேட்க கூட முடியல. எவ்வளோ ஈகோ அந்த மனுஷனுக்கு. அப்பா கடவுளே, இந்த மனுஷனை தயவு செஞ்சு என் முன்னாடி கொண்டு வந்துடாத. இன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் மீட் பண்ணது லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லினுக்குவீங்க. உங்கள் அம்மா உங்கள் ரூமில் வந்து, என்னடி ஆச்சு, எதுக்கு வந்ததுலேருந்து இப்படி புலம்பிகிட்டே இருக்கே? அது ஒன்றும் இல்லைம்மா. பையன் என்ன ஆச்சு சொல்லு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது எல்லாமே சொல்லியிருக்குவீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணுக்கிட்டே அவன் அப்படி பேசியிருப்பா? இந்த பணக்காரங்களே இவ்வளோ தான் வையன். நம்மளெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கும். நீ இவங்க சகவாசத்துக்கே போவாதேம்மா. நீ ஆச்சு உன் வேலை ஆச்சுன்னு இருந்துக்கோ, சரியா? ஆனாலும் எவ்வளோமா நம்மளும் டாலரேட் பண்ணுறது? எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்வீங்க. நம்மளாம் கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை வையன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும். நம்ம இவங்கக்கிட்ட எல்லாம் ஒதுங்கி இருக்கணும், அதுதான் நம்மளுக்கும் நல்லது. அவங்க பற்றியெல்லாம் யோசித்து உன் ஹெல்த் எதுக்காக ஸ்பாயில் பண்ணிக்கிற? பா சாப்பிடு, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட போவீங்க. உங்கள் தம்பி கூட உங்கள் அம்மா கூட எல்லாம் பேசிவிட்டு உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தூங்கிடுவீங்க. நெக்ஸ்ட் டேயோ ஆகிடும். இப்போ நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க. ப்ரொஃபஸர் வந்துட்டு கிளாஸ் எடுத்துனுக்குவாங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு சாரா, இவங்க அப்பாவோட கெஃபேல தான் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் செஞ்சுன்னுக்குவீங்க. அவங்க இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்து, ஹே வையன் இங்கே பாருடி அப்படின்வாங்க. என்னடி வந்து ப்ரொஃபஸர் பார்த்தா சும்மா பிரச்சனை ஆகிடுடி, ஏற்கனவே அவருக்கு நம்மளை கண்டா பிடிக்கிறதே இல்லை, அதில் வேற இப்போ மாட்டணுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்வீங்க. அவருக்கு எடுக்கிறாரு, நீங்கள் பாருடி, ஐயோ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். யாரடி? தோ ஜியான் இண்டஸ்ட்ரியோட சேர்மேன்டி, இவ்வளோ யங் ஏஜில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் பார்த்தியா? எல்லா பொண்ணுங்களோட ட்ரீம் பாயின்னு கூட சொல்லலாம், ஏன் ட்ரீம் ஹஸ்பண்டுன்னு கூட சொல்லலாம். எந்த பொண்ணு பார்த்தாலும் இவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தான் ஆசைப்படுறாடி. ஆனால் இவர் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரோ, அந்த அதிர்ஷ்டசாலி எங்கே இருக்காளோ அப்படின்வாங்க. யாரடி இவர் இவ்வளோ பில்டப் கொடுத்துன்னுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்சினை பார்க்குவீங்க. ஹேய் இவரை பற்றியா நீ இவ்வளோ நேரம் பேசின? ஆமாம், ஏன் நீ அட்ராக்ட் ஆயிட்டியா? ஹேண்ட்ஸமாக இருக்காருல்ல. ஏய் சாரா, நேற்று ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சின்னு சொன்னேன்ல, அவர் வேறு யாரும் இல்லடி, அது இவர் தான். ஏய் என்னடி சொல்கிற? இவரை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய பெரிய மாடல்ஸு, டாப் ஆக்ட்ரஸ்ஸு, பெரிய பிஸ்னஸ் மேன்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி மாத கணக்கில் வெயிட் பண்ணுறாங்க. நீ என்னமோ உங்கள் மாமாவை பார்த்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக நேற்று உங்களை மீட் பண்ணேன்னு சொல்கிற. சாரா, உனக்கு என் பற்றி நல்லா தெரியும். நான் எந்த காரணத்துக்கும் போய் சொல்ல மாட்டேன். நேற்று நான் இவரை தான் பார்த்துருந்து. ஆனாலும் பயங்கர ஈகோடி இந்த மனுஷனுக்கு. பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருந்தால் மட்டும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியே இல்லை. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணுன்ற காமன் சென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஹேய் சும்மா இரேண்டி, நீ அவர் பற்றி தப்பாக பேசுகிறது ஏதாவது அவரோட ஃபேன் கேர்ள்ஸுங்களுக்கு கேட்க போகுது. உன்னை உண்டு இல்லை நாக்கிடுவாளுங்க. ஆனாலும் நீ ரொம்ப லக்கிடி. அவரை நேருக்கு நேராக மீட் பண்ணுறதும் இல்லாமல் அவர்கிட்டயே சண்டை போட்டு வந்திருக்கே பாரு. ஒரு ஆட்டோகிராஃப், ஒரு செல்ஃபி எடுத்துன்னு வந்திருக்கலாம் இல்லை? எனக்கு அந்த கேவலமான ஆசை எல்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ஜென்மத்தில் அந்த ஆளோ நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட்டை பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
நீ என்னடானா செல்ஃபி எடுத்துக்கோ, ஆட்டோகிராஃப் எடுத்துக்கோன்ற. ஆனாலும் உனக்கு டேஸ்ட்டுன்றதே இல்லை வையன். சரி, நீ மூடிட்டு பாடத்துக்கு கவனி அப்படின்னு சொல்வீங்க. அப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, ஈவினிங்காக இருக்கோ, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டோ வீட்டுக்கு கிளம்பின்னுக்குவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் டெய்லி உங்களை பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது அவங்க 2 வீலரில். அப்போது ஒருத்தவங்க வந்து உங்களை கூப்பிடுவாங்க. வையன் சாரா, சீனியர் உங்களை ஆர்ட் ரூமுக்கு வர சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சாரா, ஓ உன் க்ரஷ்ஷு கூப்பிட்றாராம்மா, மேபி அவருக்கும் உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு தோணுது, அதனால தான் உன்னை கூப்பிட்ருக்காரு, வா போகலாம், என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஹேய் சாரா சத்தமாக பேசாதடி, யாராவது கேட்க போகிறாங்க. கேட்குனா கேட்கட்டும் விட்ரி, எப்படி இருந்தாலும் பாதிக்கு பாதி காலேஜுக்கு தெரியும் உன் மேலே அவருக்கு க்ரஷ் இருக்குன்னு, அவர் மேலே உனக்கு க்ரஷ் இருக்குன்னு. எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு, இதில் என்னடி பயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தயவு செஞ்சு சும்மா இருக்கியா, அவ்வளோ தூரம்லாம் யோசிக்காத, இது ஜஸ்ட் க்ரஷ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்வீங்க. சரிம்மா நடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் அந்த டைரெக்ஷன்லேயே போவீங்க. அப்போது உங்கள் சீனியர் உங்களை பார்த்து ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணி, ஹாய் வையன், ஹாய் சாரா அப்படின்வாங்க. ஹாய் சீனியர் அப்படின்னு 2 பேரும் ஒரே தடவை சொல்வீங்க. நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணிகிட்டே நின்றுக்குவீங்க ஒரு மாதிரி ஷையா. அப்போ சாரா உங்களையே பார்த்து வெக்கப்பட்டு நின்றுட்டாளா, இப்போ நான் தான் கேட்கணும். சீனியர், நம்ம 2 பேரும் எதுக்காக வர சொன்னீங்க? அது வந்து சாரா, ஆக்சுவலி நாளைக்கு நம்ம ஸ்கூலில் ஒரு சில காம்படிஷன்ஸ் இருக்கோம். ஸோ வேறு காலேஜ்லேருந்தெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்க வராங்க, கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் காலேஜ்லேருந்தெல்லாம் வராங்க. ஸோ ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கைட் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஓகே சீனியர். என்னடி அதுக்குள்ளே ஓகே சொல்லிட்டேன்? நாளைக்கு நம்மளுக்கு கிளாஸ் இருக்கும் இல்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நாளைக்கு எந்த கிளாஸும் நடக்காது, எல்லா காம்படிஷன் மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு வேளை ஏதாவது ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்தாங்கன்னா நீங்கள் டென்ஷன் பண்ணிக்காதீங்க, அந்த நோட்ஸ் உங்களுக்கு எப்படியாவது வந்துடும். ஆஃப்டர் ஆல் காலேஜ் பிரசிடெண்ட்டாக இருந்து இவ்வளோ கூட ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு உங்களே பார்த்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்குவீங்க ஹெட் டவுன் பண்ணிவிட்டு. சீனியர், இது 2 பேருக்கும் சேர்த்து தான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குவாங்க சாரா ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி. ஆமாம், நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுது அப்படின்வாங்க சாரா. அப்போ நீங்கள் உங்கள் எல்போவில் அவங்கள இடிச்சிட்டு, ஏய் சும்மா இருடி அப்படின்னு சொல்வீங்க. அவங்களும் ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. உங்கள் சீனியரோ, சரி சீனியர் அப்போ நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பாய், டேக் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் திரும்புவீங்க. அப்போது வையன் அப்படின்வாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க அவங்கள. சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு. அவங்க வந்துட்டு அவங்க கையால் ஹெட் ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் தருவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த சாக்லேட்டை பார்த்து அவங்கள பார்க்குவீங்க. இல்லை வேணாம் சீனியர், ப்ளீஸ் வாங்கிக்கோ வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அந்த சாக்லேட்டை வாங்கி, தேங்க்யூ, பாய் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. அவங்க வந்துட்டு உங்களே பார்த்து, பாய் வையன், டேக் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா உன் க்ரஷ்ஷு சாக்லேட் எல்லாம் தராரு அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிண்டல் பண்ணிக்குவாங்க. சும்மா இரேண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்மைல் பண்ணுவீங்க, அவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, நைட் ஆகிட்கோ. ஜேகே வீட்டில் வந்துட்டு டின்னர் டைம் ஃபேமிலி டைம் மாதிரி எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்ணும். அப்போ தான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போது அதே மாதிரி டின்னர் டேபிளில் எல்லோரும் உட்காந்து பேசிக்குவாங்க. அப்போது ஜேகேயோட அக்கா பொண்ணு, ஜேகே மாமா நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்குவீங்களா? எதுக்கு கேட்குற? இல்லை நாளைக்கு என்னோடய காம்படிஷன் இருக்குது, நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், ப்ளீஸ் மாமா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ஜேகே, பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்வாங்க. மாமா ப்ளீஸ் ட்ரை பண்ணுறேன்னெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் வந்தே வரணும், அப்பா அம்மா எல்லாம் வராங்க, நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் செக்ரட்டரிக்கிட்ட கேட்டு பார்க்குறேன் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்கான்னு. இல்லைன்னா நான் வரேன். மாமா ப்ளீஸ் காலையில் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் மாமா காம்படிஷன், அதுக்கப்புறமா கூட நீங்கள் மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ணலாம், ப்ளீஸ் வாங்க மாமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி, ஜேகே அவள் தான் அவ்வளோ கெஞ்சிரா இல்லை, போயிட்டு வந்தால் என்ன ஆகிடும்,
எப்போவுமே ஆஃபீஸு வேலை இருந்தே இருக்கிறது தானே அப்படின்வாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ மாமா, நீங்கள் ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணுவாங்க. ஜேகேக்கும் அவங்க அக்கா பொண்ணுக்கும் ஒரு நல்ல பியூரான பாண்டிங்கு, எந்த தப்பான எண்ணமும் இருக்காது அவங்களுக்கு. ஜேகே டீனாவை சொந்த பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களும் அப்படியே தான் இருக்குவாங்க. ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் பார்த்துக்குவாங்க ஜேகேயை. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்துட்டு உங்கள் காலேஜில் காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எந்த கிளாஸஸும் நடந்துருக்காது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குவீங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுல. உங்கள் சீனியருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட இருக்குவாங்க உங்கள் கூட தான். உங்கள் காலேஜ் முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நிற்கும். அது வேறு யார்தோ இல்லை, நம்ம ஜேகேவோட தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த காரையே உத்து பார்த்துன்னுக்குவாங்க. எஸ்பெஷலி பாய்ஸ் அந்த காரை சுற்றி சுற்றி பார்த்துன்னுக்குவாங்க. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் காலேஜ் கேம்பஸ்குள்ளே இந்த மாதிரி ஒரு கார் வந்திருந்தது. இது வந்து கொஞ்சம் ஜேகேக்கு இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கும். ஏய் டீனா, உனக்கு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வேறு காலேஜே கிடைக்கலையாடி? இது ஏன்னா இந்த மாதிரி ஒரு காலேஜை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ன ஏமாம்மா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு வேறு கேள்வி கேளு. அங்கே பாரு, காரையே பார்க்காத மாதிரி எப்படி உத்து உத்து பார்த்துன்னுக்குறாங்க. அப்போ அவங்க அக்கா, ஜேகே, அது அவங்களோட தப்பு இல்லை. உன் கார் அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி மாடல் எல்லாம் ரொம்ப ரேர்டா பார்க்குறது. அதனால் பாவம் பார்த்துன்னுக்குறாங்க. அதுக்கே இவ்வளோ இரிட்டேட் ஆகிற. இன்னும் நீ சந்தோஷப்படணும் இல்லை? இதை பார்க்கா, ஃபஸ்ட்டே நான் மூட் ஆஃபில் இருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் இரிட்டேட் மீ. சரி நீங்களாம் இறங்குங்க, நான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் எல்லாருமே கார்லேருந்து கீழே இறங்கியிருக்குவாங்க. ஜேகேயும் கார் பார்க் பண்ணுறதுக்கு போயிருக்குவாங்க. ஜேகே வந்துட்டு ஃபேமஸான பிஸ்னஸ் மேன். ஸோ அவங்க வந்து இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக மாஸ்க் எல்லாம் போட்டு வந்திருக்குவாங்க. யாருக்குமே தெரியாது அது வந்து ஜேகேன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு ஆடிட்டோரியம் டோர்கிட்ட தான் நின்றுக்குவீங்க, நீங்களும் சாராவும், அந்த பாஸ் எல்லாம் செக் பண்ணி உள்ளே விடுறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜேகே கிட்டே அவங்க பாஸ் இருக்காது. ஏன்னா அவங்க அக்கா கிட்டே இருந்திருக்கோம். அவங்க உள்ளே போயிட்டுக்குவாங்க. சாரா வந்துட்டு ஜேகே ஸ்டாப் பண்ணுவாங்க. சார் உங்கள் பாஸ் அப்படின்னு. அப்போ அவங்க, இதை பாருங்கள், என்கிட்ட இப்போ பாஸ் இல்லை, எங்கள் அக்கா கிட்டே தான் இருந்தது, அவங்க இப்போ உள்ளே இருக்காங்க, ஸோ ஐம் சாரி அப்படின்வாங்க. அவங்க வாய்ஸ் கேட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் டக்குன்னு ஜேகே டைரெக்ஷனில் திரும்புவீங்க. நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க பாஸ் செக் பண்ணிக்குவீங்க. நீங்கள் ஜேகே டைரெக்ஷனில் திரும்பந்தோ அவங்களுக்கு ஷாக் ஆகிடும். ஏன்னா மறுபடியும் உங்களை அங்கே பார்த்துருந்து அவங்க உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. பட் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அது அவங்க தானான்னு. ஏன்னா அவங்க மாஸ்க் போட்டுருக்குவாங்க, வெறும் அவங்க கண்ணு மட்டும் தைச்சிருக்கோம். பட் அவங்க கண்ணு வந்து டீப்பாக உங்களே பார்த்துன்னுக்கோ. நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ சாரா வந்து அவங்க ஃபேஸ் முன்னாடி அவங்க கையை வேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க உங்களையே டீப்பாக பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ தான் அவங்க சென்ஸ்க்கே வருவாங்க. என்ன சார், உங்கள் பாஸ் இல்லாமல் உள்ளே விட முடியாது சார். இதை பாருங்கள் மிஸ், என் பாஸ் இருக்குது, ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை, எங்கள் அக்கா கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் யாருன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் பேசின்னுக்கிறீங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்க முன்னாடி நின்றுட்டு, யார் சார் நீங்கள் யாராக வேணுமா இருந்தாலும் இருங்க, பாஸ் இல்லாமல் உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஐயோ வேணும்னே பிரச்சனை பண்ணின்னுக்கிறியா? நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல சார், எனக்கு கொடுத்துருக்குற ஆர்டரை நான் ஃபாலோ பண்ணின்னுக்கிறேன், அவ்வளோதான். இவ்வளோலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறது பதிலாக உங்கள் அக்காவுக்கு கால் பண்ணி வெளியே வர சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து அவங்க பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து அவங்க அக்கா கால் பண்ணி வர சொல்லியிருக்குவாங்க. அவங்க அக்காவும் வந்திருக்குவாங்க. சாரிடா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்குவாங்க. அப்போ ஜேகே அந்த பாஸை அவங்க லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து உங்கள் ஃபேஸ் கிட்ட காமிக்குவாங்க. பார்த்தீங்களா, போதுமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஓகே சார், நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க உங்களையும் முறைச்சி பார்த்துட்டு உள்ளே போயிருக்குவாங்க. அப்போ ஜேகேவோட அக்கா, ஹேய் ஜேகே, அந்த பொண்ணு செம்ம க்யூட்டாக இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, க்யூட்டாவா, சரியான வாயாடியாக இருக்கா, பாஸ் உள்ளே இருக்குன்னு சொல்லதுக்கு என்ன பேச்சு பேசுகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே உங்கள் சீனியர் வருவாங்க. எனி ப்ராப்ளம் வையன் அப்படின்னு. நோ சீனியர், எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணுவீங்க. கரெக்டாக அதே டைமுக்கு ஜேகே உள்ளே போயின்னுக்கிறவங்க எதுக்கோ திரும்பி பார்க்கணும் உங்களைன்னு தோணியிருக்கோம். அவங்க டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறதுக்கோ நீங்கள் கரெக்டாக உங்கள் சீனியரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறதுக்கோ கரெக்டாக இருந்திருக்கோம். அவங்களுக்கு தெரியல, பயங்கரமாக கோவம் வரும் நீங்கள் உங்கள் சீனியரை பார்த்து ஸ்மைல் பண்ணின்னுக்கிறது.
அவங்க ஹேண்டை டைட்டாக ஃபிஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவாங்க. நீங்கள் இப்போ பேக் ஸ்டேஜில் இருக்குவீங்க. அங்கே ஜேகேயோட அக்கா பொண்ணு வந்துட்டு பயங்கர டென்ஸ்டாக இருக்குவாங்க. நீங்கள் அவங்களே பார்த்து அவங்கக்கிட்ட போய் ஸ்மைல் பண்ணுவீங்க. என்ன டென்ஷனாக இருக்கா அப்படின்னு கேட்குவீங்க. ஆமாம், கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஷோ. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா அப்பா மாமா எல்லாருமே வந்திருக்காங்க. நான் ஏதாவது வின் பண்ணலைன்னா அவங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுமோன்ற பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதை பாருங்கள், தோக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் செகண்டரி, பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் இவ்வளோ பேர் முன்னாடி ஸ்டேஜ் மேலே நின்று பாடுறதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க உங்களையே பார்த்து தேங்க்யூ வெரி மச் என்னை இப்படி மோட்டிவேட் பண்ணதுக்கு. உங்கள் பேர் அப்படின்வாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பையன் அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் பேர் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ அவங்க ஐம் டீனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கை நீட்டுவாங்க. நீங்களும் கை நீட்டுவீங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணிடுவீங்க. 2 பேரும் ஒரு வழியாக காம்படிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கோம். எல்லாருமே கல்மீனுக்கு வாங்க. அப்போது டீனா ஓடி வருவாங்க உங்ககிட்ட, பையன் அப்படின்னு. ஹே டீனா, என்ன அப்படின்வீங்க. ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படின்வாங்க. எங்கேக்கு? வா, ஏன் எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்க கூட ஸ்மைல் பண்ணிகிட்டே போவீங்க. அவங்க அம்மா அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கடைசியில் அவங்க மாமாவை, அதாவது நம்ம ஜேகே கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஷாக் ஆகிடும். ஜேகேயோட அக்கா மாமா உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசினுக்குவாங்க. பட் ஜேகே வந்துட்டு உங்களே முறைச்சி பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் ஜேகே டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்க மாட்டீங்க. உங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க அக்கா மாமா கிட்டே பேசினுக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஜேகே வந்துட்டு அவங்க அக்கா அப்புறமா டீனாவை 2 பேரையும் வீட்டுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க மாமா கூட ஆஃபீஸுக்கு போயின்னுக்குவாங்க. ஸ்டீவ் வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணின்னுக்குவாங்க. பட் ஜேகே மூடு வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கோம். ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்திருக்குவாங்க. அதை அவங்க மாமா பார்த்துட்டு கேட்பாங்க, என்னாச்சு மச்சா, எதுக்கு இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, அது ஒன்றும் இல்லை மாமா, இதை பாரு, உனக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுனால என்கிட்ட எந்த மேட்டரும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, பின்ன என்ன ஆச்சு சொல்லு ஜேகே அப்படின்வாங்க. அது வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்குவாங்க. உங்களுக்கு காலேஜில் பார்த்துந்து, காலேஜில் என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே சொல்லியிருக்குவாங்க. என்ன ஜேகே சொல்கிற, பணத்தை கொடுத்தும் அவள் வாங்கலையா? ஆமாம் மாமா. பரவாயில்லையே, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிட்டாங்க ஜேகே. இவ்வளோ சின்சியராக இவ்வளோ ஹானஸ்ட்டாக பேசுகிற பொண்ணு. அதுவும் இல்லாமல் நம்ம டீனா சொன்னா இல்லை, எப்படி நம்ம டீனாக்கு அந்த பொண்ணு தைரியம் சொல்லியிருக்கா அப்படின்வாங்க. என்ன மாமா, அவள் என்னை இரிட்டேட் பண்ணியிருக்கான்னு சொல்கிற, நீங்கள் அவளையே ப்ரேஸ் பண்ணி பேசின்னுக்கிறீங்க அப்படின்வாங்க. அது சரி ஜேகே, நீ எவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் பார்ட்டிலெல்லாம் எவ்வளோ பேர் எவ்வளோ பொண்ணுங்கள்லாம் உன்னை இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் இரிட்டேட் ஆகாத நீ, ஒரு சின்ன பொண்ணு ஏதோ சொல்லிட்டான்னு இவ்வளோ இரிட்டேட் ஆகின்னுக்கிற. இது இரிட்டேஷனா? ஒரு வேளை அந்த பொண்ணை பார்த்து நீ ஏதோ அட்ராக்ட் ஆகல அப்படின்வாங்க. என்ன மாமா பேசுகிறீங்க, எனக்கு எந்த பொண்ணும் அட்ராக்ட் ஆக மாட்டா. இன்னொரு விஷயம், அவள் என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார் ஜேகே, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அதுவும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப், லவ், இதிலெல்லாம் யாரும் இப்போ ஏஜ் பார்க்குறதில்ல. எப்படி அந்த பொண்ணு நம்ம கூட இருக்கா, அந்த பையன் நம்மளை எப்படி பார்த்துக்குவா, அதை பொறுத்து தான். மாமா, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இப்போ இருக்கிற பொண்ணுங்க பையன் நம்மளை எப்படி பார்த்துக்குவான்னு சொல்லியெல்லாம் லவ் பண்ண மாட்டாங்க. அவன்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவனால் நம்மளுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் லவ்வே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க மாமா ஏதோ சொல்ல வருவாங்க. அப்போ ஜேகே, மாமா ப்ளீஸ், இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்வாங்க. அவங்க மாமாவும் சைலண்ட் ஆகிடுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் கூட ஒரு மாதிரி கோவமாக அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்குவீங்க காலேஜில்.
என்னடி ஆச்சு திடீர்னு உனக்கு அப்படின்வாங்க உங்கள் ஃப்ரெண்டு. அப்போது நான் யார் மூஞ்சில் முழிக்கவே கூடாதுன்னு நினச்சிருந்தேனோ அவங்க வந்து இரிட்டேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்வீங்க. யாரடி? அதாண்டி அன்றைக்கி ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னேன் இல்லை, அதான் உங்கள் காதல் மன்னன் அவர் தான் அப்படின்னு சொல்வீங்க. என்னது ஜேகேயா? அவர் இங்கே வந்திருந்தாரா? எப்படி? ஏய் சொல்லக்கூடாதாடி. எதுக்கு வளைஞ்சு வளைஞ்சு அவங்க பின்னால் சுற்றுறதுக்கா? ஒரு ஆட்டோகிராஃப் இல்லை செல்ஃபியாவது எடுத்துருக்கவே இல்லையாடி? என்னடி வையன் இப்படி பண்ணிட்டேன். அவரெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குறது எவ்வளோ கஷ்டம், இன்னைக்கு இவ்வளோ கிட்டேருந்து பார்த்துருக்கோம், ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்தா அவர்கிட்ட சொல்கிறேன், இங்கே ஒரு பைத்தியக்காரச்சி உங்களோட பெரிய ஃபேனு, அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுங்கன்னு மூடிட்டு வேலையை பார், ஆட்டோகிராஃபாக செல்ஃபியா அப்படின்னு சொல்வீங்க. சொல்வேண்டி, ஒரு நாள் வேணால் பாரு, நீயே அவங்க பின்னாடி சார் ஆட்டோகிராஃப் கொடுங்கன்னு சுத்த போகிற. ஐயோ வேணாம்மா தாயே, அப்படி ஒரு ரூடான மனுஷன் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆட்டோகிராஃப் கேட்க போகிறேனா? சரி, இப்போ நீ அவரை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறியா இல்லை வேலை செய்றியா அப்படின்னு கேட்குறீங்க. சரி சரி வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை செஞ்சுன்னுக்குவாங்க. இன்னொரு பக்கம் ஜேகே வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்குவாங்க. இன்றைக்கி ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்திருக்கும், ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வேறு போயிருக்குவாங்க இல்லைங்களா. இப்போ அவங்க செக்ரட்டரி உள்ளே வருவாங்க. சார் மிஸ்டர் கிம் கூட இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது ஸ்ரேயா, ஈவினிங்க்கு மேலே எந்த மீட்டிங்கும் ஸ்கெடியூல் பண்ணாதீங்கன்னு. ஆக்சுவலி சார் இது மத்தியானம் இருந்த மீட்டிங், உங்களுக்கு மத்தியானம் ஏற்கனவே நிறைய ஸ்கெடியூல் இருந்ததுனால ஈவினிங்க்கு போஸ்ட்பான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே, என்னை கேட்டிங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போஸ்ட்பான் பண்ணிட்டா நான் அந்த மீட்டிங் போயிடணுமா அப்படின்வாங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணிக்குவாங்க. அப்போது ஜேகே அவங்களே பார்த்து சரி நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவாங்க. ஸ்டீவ் வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிக்குவாங்க. முன்னாடி அவங்க பக்கத்தில் செக்ரட்டரி உட்காந்துக்குவாங்க. ஜேகே வந்துட்டு பேக் சீட்டில் தான் உட்காந்துக்குவாங்க. வெளியே பயங்கரமாக மழை வந்துனுக்கோ. பட் ஜேகேக்கு அவங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஞாபகம் வந்துடும், ஏன்னா மழையில் தானே உங்களை மீட் பண்ணியிருக்குவாங்க. சடனாக கார் பிரேக் போடுவாங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு என்ன ஆச்சு, இப்போ யார் வந்தாங்க கார் முன்னாடி அப்படின்வாங்க. அப்போ ஸ்டீவ், கார் முன்னாடி யாரும் வரல, ஏனோ கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார் அப்படின்வாங்க. என்ன ஸ்டீவ், போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்வாங்க. ஜஸ்ட் 5 minutes சார், செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இறங்கி போய் செக் பண்ணிக்குவாங்க. மறுபடியும் ஜேகே கிட்டே வந்துட்டு சார் என்ன பிரச்சனைன்னு தெரியல, இங்கே பக்கத்துலேயே ஏதாவது மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க செக்ரட்டரி ஜேகே சைடில் திரும்பிட்டு சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், இங்கே பக்கத்தில் ஒரு கெஃபே இருக்குது, நம்ம ஏன் அங்கே போய் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாஷ்ரையா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இல்லை சார், மழை வேற ஹெவியாக இருக்குது, மெக்கானிக் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, அது வரைக்கும் கார்லேயே எப்படி சார், இங்கே பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்குவாங்க. ஸ்ரேயா தான் அவங்க அம்ப்ரெல்லா ஓப்பன் பண்ணி ஜேகே பக்கத்தில் நிற்குவாங்க. பட் ஜேகேக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கோ. ஸோ அவங்க ஸ்ரேயா எனக்கு ஒன்றும் அம்ப்ரெல்லா தேவையில்லை, நீங்கள் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக நடந்துன்னு போயிடுவாங்க. இவங்களும் அவங்க பின்னாடியே ஓடி போவாங்க. 2 பேரும் கேஃபே ரீச் ஆகிடுவாங்க. பக்கத்துலேயே தான் இருந்திருக்கோம். ஸோ கேஃபேக்குள்ளே போயிட்டு ஒரு டேபிளில் உட்காருவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நீங்கள் வேலை செய்கிற கேஃபே தாங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார், யுவர் ஆர்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே உங்கள் வாய்ஸ் கேட்ட உடனே டக்குன்னு உங்களை திரும்பி பார்க்குவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். ஜேகே அப்போ கூட மாஸ்க் போட்டுன்னுக்குவாங்க. பட் நீங்கள் அவங்க கண்ணு வச்சே கண்டுபிடிச்சின்னுக்குவீங்க. நீங்கள் ஃபுல் ஷாக்காக ஜேகே பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ ஸ்ரேயா, எனக்கு ஒரு கேப்புச்சினோ சார், உங்களுக்கு அப்படின்வாங்க. அப்போ அவங்க எனக்கும் அதே தான் சேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போவீங்க ஆர்டர் எடுத்துன்னு வரத்துக்கு. உள்ளே போயிட்டு ஜான்கிட்ட கொடுத்துட்டு, ஜான் இது டேபிள் நம்பர் 16க்கு கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்வீங்க. என்ன ஆச்சு, ப்ளீஸ் என்னால் முடியல அப்படின்னு சொல்வீங்க. சரி ஓகே,
அப்போது டேபிள் நம்பர் 18க்கு நீ கொடுத்துட்றியா அப்படின்வாங்க. ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஆர்டரை எடுத்துன்னு டேபிள் நம்பர் 18 கிட்டே போவீங்க. ஜான் வந்துட்டு ஜேகே அவங்க ஆர்டர் ரெடி பண்ணிக்குவாங்க. அந்த டேபிள் நம்பர் 18ல் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் உக்காந்துக்குவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க, வேறு யாரும் இல்லை, உங்கள் காலேஜில் இருக்கிற ஒரு சில புல்லீஸ் தான். இதை பாருமா, யார் வந்திருக்காங்க நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு, தி கிரேட் மிஸ் வயன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஆர்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேபிள் மேலே வைக்குவீங்க. என்ன டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டா அதை எடுத்து யார் கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு கப்பாக எடுத்து அவங்க பக்கத்தில் வச்சுன்னுக்குவீங்க. அப்போது ஒரு பொண்ணு வேணும்னு அந்த கப்பை தட்டி விட்டுடுவாங்க. ஷிட், என்ன உனக்கு வேலை செய்ய வராதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சீனியர், நான் ஒன்றும் பண்ணல, நீங்கள் தான் அந்த கப்பை தட்டி விட்டீங்க. என்னது, நானே என் கப்பை தட்டி விடுவேனா? எனக்கு என்ன பைத்தியமா? இல்லை உன் க்ரஷ்ஷு என் கூட க்ளோஸாக இருக்காங்கன்னு உனக்கு வயிற்றுச்சலா அப்படின்வாங்க. இதை பாருங்கள், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. யார் உங்கள் கூட க்ளோஸாக இருந்தால் எனக்கு என்ன? இங்கே நான் என் வேலை மட்டும்தான் செய்கிறேன். தயவு செஞ்சு என் மேலே இந்த மாதிரி அபாண்டமாக பழி போடாதீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஓ, பண்ணுறதும் இல்லாமல் இவ்வளோலாம் பேசுகிறியா, எங்கே இந்த கேஃபே மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதை பாருங்கள் சீனியர், ப்ளீஸ் பிரச்சனை பண்ணாதீங்க. யாரும்மா பிரச்சனை பண்ணிக்கிறது? நீயா காஃபியை ஊற்றிட்டு இப்போது நம்ம மேலே பழி போடுறியா அப்படின்வாங்க. இதை பாருங்கள், நான் காஃபியை தட்டி விடல, நீங்கள் தான் வேணும்னு பண்ணீங்க அப்படின்னு சொல்வீங்க. உங்ககிட்டலாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, எங்கே மேனேஜர் அப்படின்வாங்க. சீனியர், இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. நீல் டவுன் பண்ணி சாரி கேளு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்ப்பீங்க. என்ன அப்படி முறிக்கிற? ஜஸ்ட் நீல் டவுன் பண்ணி சாரி கேளுன்னு தானே சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்னால் முடியாது. என்ன சொன்னேன்? என்னால் சாரி கேட்க முடியாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே எதிர்த்து பேசுவேன். இதை பாருங்கள், என்னோட தப்பே இல்லாமல் நான் எதுக்கு சாரி கேட்கணும்? என்னால் முடியாது. அந்த கெஃபேல இருக்கிற எல்லாரோட அட்டென்ஷனும் உங்கள் மேலே வந்துடும். எல்லோரும் உங்கள் டைரெக்ஷனில் தான் பார்த்துன்னுக்குவாங்க. ஜேகே அப்புறமா அவங்களோட செக்ரெட்ரி அவங்க கூட உங்கள் டைரெக்ஷனில் தான் பார்த்துன்னுக்குவாங்க. அப்போது ஜேகேயோட செக்ரெட்ரி சொல்லுவாங்க, ஐ திங்க் ஷீ இஸ் இன் ட்ரபிள் அப்படின்னு. அப்படின்வாங்க ஜேகே. சார் பாவம் சார், அந்த பொண்ணு, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாமா? ஜஸ்ட் சிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. அப்போ அவங்க ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் டைரெக்ஷன்லேயே ஒரு மாதிரி பாவமாக பார்த்துன்னுக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் ஆர்கியூமெண்ட் நடந்துன்னே இருக்கும். அப்போது அந்த மேனேஜரும் வருவாங்க. என்ன வையன் பிரச்சனை அப்படின்னு கேட்குவாங்க. சார் நான் ஒன்றுமே பண்ணல, அவங்களா காஃபி கப்பை தட்டி விட்டுட்டு நான் பண்ணேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, மேம் உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும்? அவள் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வையன், ஜஸ்ட் சாரி கேட்க தானே சொன்னாங்க, கேட்டுடு, சும்மா பிரச்சனை வளர்க்காத அப்படின்வாங்க. சார் பண்ணாத தப்புக்கு நான் எதுக்கு சார் சாரி கேட்கணும்? பையன் இதை பாரு, சாரி கேட்ட உடனே நீ ஒன்றும் குறைஞ்சிட மாட்டே, அதுவும் இல்லாமல் நம்ம கெஃபேவோட பேர் கெட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் டைட்டாக கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு, சரி இப்போ என்ன, சாரி கேட்கணும் தானே, கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட போவீங்க. அவங்களே பார்க்குவீங்க. டக்குன்னு ஒரு காஃபி கப்பை எடுத்து அவங்க மேலே ஊற்றிடுவீங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வைட் ஐஸில் பார்த்துன்னுக்குவாங்க. அவங்களே பார்த்து, எனக்கு தப்பே பண்ணாமல் சாரி கேட்டு பழக்கம் இல்லை மேம், அதனால தான் சாரி உங்கள் மேலே காஃபி ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுவீங்க. எல்லாருமே உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி பார்த்துன்னுக்குவாங்க உங்களையே. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகேவோட டேபிளுக்கு ஜான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. அப்போ ஜேகே அவங்களே கன்ஃபியூஸ்டாக பார்த்து, நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது ஒரு பொண்ணுக்கிட்ட தானே அப்படின்வாங்க. அப்போ அவங்க, ஆக்சுவலி சார் அவங்க கொஞ்சம் உள்ளே பிஸியாக இருக்காங்க, அதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, சரி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வச்சுட்டு போனப்போ
ஜேகே வந்துட்டு அவங்க மனசுலேயே நினைக்குவாங்க, சரியான திமிரு பிடிச்சவளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஜேகே வந்துட்டு அவங்க பாட்டி ரூமில் இருக்காங்க. அவங்க பாட்டி வீல் சேர் மேலே உட்காந்துக்குவாங்க. அவங்க கால் கிட்டே உட்காந்துக்குவாங்க. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, எதுக்காக நீ என்கிட்ட பேசாமல் இருக்க? இப்படியெல்லாம் இருக்காத பாட்டி, நான் என்ன அந்த மாதிரி செய்யக்கூடாது தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்வாங்க. ஐயோ, நீ எந்த தப்பு செய்யலப்பா, நீ எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் ஆச்சே. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது நான் சாகிற வரைக்கும் நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்வாங்க. பாட்டி ப்ளீஸ் அப்படியெல்லாம் பேசாத பாட்டி. பின்ன என்ன ஜெயிக்கே, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு தானே கேட்டேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை பார்க்கணும். உன்னை நல்லா பார்த்துக்கிற ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு தெரிஞ்சால் நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேன் ஜேகே. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இப்படியெல்லாம் பேசாத. நான் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். பாட்டி உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பாட்டி. ஜேகே, ஏதோ ஒரு பொண்ணால் நீ எல்லா பொண்ணுங்களையும் இப்படி வெறுத்தா எப்படி? அதுவும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இப்படி ஒத்த காலில் நின்னா எப்படி ஜேகே அப்படின்னாங்க. பாட்டி நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன், ஆனால் இந்த கல்யாணம் பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்வாங்க. அப்போது அவங்க பாட்டி சரிப்பா, நான் கல்யாணம் பற்றி பேசவே மாட்டேன். நீ எப்படி போனால் எனக்கு என்ன, நான் எப்படி போனால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எமோஷ்னல் ஆகிடுவாங்க. அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. ஜேகேக்கு வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும், ரொம்ப பயந்துருவாங்க. அவங்க அக்கா மாமாவையெல்லாம் கூப்பிடுவாங்க. அவங்க டாக்டரை கூட கால் பண்ணி கூப்பிட்டுருக்குவாங்க. அவங்களும் வந்து அவங்க பாட்டிக்கு செக்கப் எல்லாம் பண்ணியிருக்குவாங்க. டாக்டர் என்ன ஆச்சு? ஆக்சுவலி மிஸ்டர் ஜியான், உங்கள் பாட்டிக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. வயசானவங்களுக்கு எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறீங்க? அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை. பத்திரமா பார்த்துக்கோங்க மிஸ்டர் ஜியான். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, அவங்களோட ஃபுல் பாடி செக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போயிருக்குவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஜேகே அவங்க பாட்டி ரூம்லேருந்து அவங்களோட ரூமுக்கு போவாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க பால்கனியில் நின்றுட்டு ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. ஜேகே அவங்க ஷோல்டர் மேலே கை வைக்குவாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க மாமா தான். ஜேகே உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? இதை பாருங்கள் மாமா, கல்யாணம் பற்றி பேசுகிறதா இருந்தாக்கா தயவு செஞ்சு வேண்டாம், வேறு ஏதாவது இருந்தால் பேசலாம் அப்படின்வாங்க. ஜேகே இவ்வளோ ஸ்டப்பனாக இருக்காத, பாட்டியோட நிலைமை பார்த்தியா? அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க டாக்டர். இன்னும் இப்படி பிடிவாத பிடிச்சா எப்படி அப்படின்வாங்க. மாமா நான் வேணும்ன்ட்டு நான் பண்ணல, உங்களுக்கு தெரியும் இல்லை எனக்கு என்ன நடந்துச்சின்னு. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கல்யாணத்து மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஆக்சுவலி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்ன மாமா? கான்ட்ராக்ட் மேரேஜ். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜேகே, இப்போ இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகலைன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிறது. மாமா கல்யாணம்னா விளாட்டா? என்ன மாமா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க? பின்ன என்னென்ன ஜேகே, உனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்கிறேன். இங்கே பாட்டி பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கோ, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரிய வேணாம். அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்காவது பாட்டி சந்தோஷமாக இருக்குவாங்க. அதுக்கப்புறமா வேணா 2 பேருக்கும் ஒத்து போகலை டிவோர்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிடு. இல்லை அதுக்குள்ளே வேறு ஏதாவது ரீசன் தோணுனா கூட அது பாட்டிக்கிட்ட சொல்லிடலாம். உங்ககிட்ட இப்போது இந்த ஆப்ஷன் மட்டும்தான் ஜேகே. ஒன்று நீ பாட்டி சொல்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை நீயா ஒரு பொண்ணை பார்த்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கோ ஜேகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே மாமா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாமா அங்கேருந்து போயிடுவாங்க. ஜேகே வந்துட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே அவங்க மாமா சொன்னதை பற்றி யோசிச்சுன்னுக்குவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வையன் ரொம்ப டயர்டாக தூங்கினுக்குவீங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிக்கிறது, காலேஜுக்கு போகிறது, கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி மறுபடியும் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே லேட் ஆகிடும். வந்த உடனே உங்கள் காலேஜ் ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சாப்பிட்டு படுத்த உடனே தூங்கிடுவீங்க. அதுவும் டீப் ஸ்லீப்பில் தான் இருக்குவீங்க எப்போவுமே. பட் இன்றைக்கி
நீங்கள் தூங்கிக்கும் போது உங்களை வந்து உங்கள் அம்மா ரொம்ப பயந்து எழுப்பின்னுக்குவாங்க. வயன் வயன் ஏந்திரி வயன் வயன் மா என்னம்மா இப்போ தான் படுத்த அதுக்குள்ளே வெஞ்சிருச்சா? பையன் கண்ணை தொரு இன்னும் விடியல. உங்கள் அப்பா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாரடி. என்னம்மா அப்பா தூங்கினுக்கு வாங்கம்மா. வயன் இல்லை வயன், அவர் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடணும், அது போடாமல் படுத்துட்டாருன்னு அவர் எழுப்பியிருந்தேன். ஆனால் எந்திரிக்க மாட்டேன்றாரடி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கொஞ்சம் ஏஞ்சி வா வயன் ப்ளீஸ் அப்படின்வாங்க. நீங்கள் டக்குன்னு கண்ணை திறந்து என்னம்மா சொல்கிற? ஆமாம் வந்து பாரு அப்படின்வாங்க. நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சி ஓடி போவீங்க உங்கள் அப்பா படுத்துனுக்கிற இடத்துக்கு. உங்கள் அம்மா சொன்ன மாதிரி உங்கள் அப்பா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் படுத்துனுக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப பயம் ஆகிடும். அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா இங்கே பாருங்கள், கண்ணை திறந்து பாருங்கப்பா. அப்பா நீங்கள் ஒரு மாத்திரை போடல, அதை போடணும், ஏந்திரிங்கப்பா. அப்பா அப்படின்வீங்க. பட் உங்கள் அப்பா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாயிடும். உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸும். உங்கள் அம்மா ஏற்கனவே அழுதுன்னுக்குவாங்க. உங்கள் தம்பி வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துன்னுக்குவாங்க உங்கள் அப்பாவையே. அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, அழாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்குவீங்க. ஆம்புலன்ஸும் வந்திருக்கோம், உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கோ கூட்டிகிட்டு போயிருக்குவீங்க. உங்கள் அப்பா வந்து ஐசியூவில் தான் இருக்குவாங்க. டாக்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துனுக்குவாங்க. நீங்கள் உங்கள் அம்மா தம்பி 3 பேரும் அந்த ஐசியூ டோர்கிட்ட தான் நின்றுக்குவீங்க வெளியோ. அம்மா அழாதம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, அவர் சீக்கிரமாக சரியாயிடுவாரம்மா. நீ நீ சமாதானம் பண்ணிக்கோ. எப்படி வயன் சமாதானம் பண்ணிக்க சொல்கிற? உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்னா எதுக்கு ஐசியூ கூட்டிகிட்டு வந்தாங்க? எவ்வளோ நேரமாக டாக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வயன், உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு. அம்மா அப்படிலாம் பேசாதீங்க, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் இப்படி அழுந்துகிட்டே இருந்தால் கெவின்க்கு யாருமா சமாதானம் பண்ணுவாங்க? அவனுக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமா, அவனுக்கு ஏதாவது ஆகிடப்போகுது. ப்ளீஸ்மா நீங்கள் அழுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா கெவின், அதாவது உங்கள் தம்பி டைரெக்ஷனில் திரும்பி பார்ப்பாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும் அவங்களுக்கு. அவங்க அப்பாவுக்கு அப்படி ஆகிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். சைலண்ட்டாக உட்காந்துக்குவாங்க ஒரு மூலையில். இப்போது ஐசியூ டோர் ஓப்பன் ஆகும், டாக்டர்ஸ் வெளியே வருவாங்க. நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்புறமா உங்கள் தம்பி 3 பேரும் அங்கே டாக்டர்கிட்ட போவீங்க. டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது? ஆக்சுவலி உங்கள் அப்பாவோட கண்டிஷன் கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்குது. உங்கள் அப்பா பிரெயினில் பிளட் கிளாட் ஆகிருக்கு. இமீடியட்டாக சர்ஜரி பண்ணலைன்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படின்வாங்க. அப்போ எதுக்காக டாக்டர் வெயிட் பண்ணின்னுக்கிறீங்க? சர்ஜரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்வீங்க. ஓகே, அப்போ நான் ரிசப்ஷனில் இந்த சர்ஜரிக்கு தேவையான அமௌண்ட்டை கட்டிடுங்க, நம்ம நாளைக்கே சர்ஜரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சர்ஜரிக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்பீங்க. அப்போது அந்த டாக்டர் வந்துட்டு 5 lakhs அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் என்ன டாக்டர் 5 lakhs-ஆ? ஆமாம்மா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுமா, ஏன்னா லேட் பண்ண அவரோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரி டாக்டர், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. டாக்டர் போயிருக்குவாங்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் ஷோல்டர் மேலே கை வைக்குவாங்க. 5 லட்சத்தை எங்கேருந்து கொண்டாருவே வயன்? தெரியலம்மா, ஆனால் நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுறேன். 1 ரூபா 2 ரூபா வாடியது, ஏற்பாடு பண்ணிடுறேன், அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன். 5 லட்சம் வயன். மா நீ டென்ஷன் பண்ணிக்காதம்மா, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 3 பேரும் ஹாஸ்பிட்டலே இருந்திருக்கீங்க நைட்டு ஃபுல்லாக. அம்மா நைட்டு ஃபுல்லாக கண்ணை முழிச்சிட்டே இருந்திருக்கீங்க, இப்போவாவது வீட்டுக்கு போங்கம்மா. கெவின் கூட இந்த மாதிரி இருந்தால் நல்லது இல்லைம்மா, அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. பையன் நீ தனியாக என்னடி பண்ணுவேன்? அதான் விழிஞ்சிருச்சு இல்லை, இதுக்கப்புறமா ஒன்றும் பயம் இல்லை, நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா சரி நான் அவனை வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துன்னு வரேன், சரி அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் அம்மாவோ தம்பியோ கல்மந்தோ உங்கள் ஃப்ரெண்டு சாரா ஓடி வருவாங்க. பையன் அங்கிளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஓடி வருவாங்க. நீங்கள் சாராவை பார்த்துருந்தோ பயங்கரமாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்கள் அம்மா முன்னாடி அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி நின்றுக்குவீங்க.
இப்போ உங்கள் ஃப்ரெண்டை பார்த்த உடனே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நீங்கள் பயங்கரமாக அழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அவங்கள ஹக் பண்ணி. என்னடி ஆச்சு அப்படின்வாங்க. சாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்குவீங்க. இவ்வளோ நடந்திருக்கு, எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சாடி உனக்கு? அதுக்கு இல்லடி, அவ்வளோ நேரத்தில் உனக்கு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணுன்னு தான் நான் கால் பண்ணல. என்ன வையன், யாருக்கோ சொல்கிற மாதிரி சொல்லின்னுக்கிற? நான் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடி. வெறும் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் இல்லடி ஃப்ரெண்டு கூட இருக்கிறது. அவள் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட கூட இருக்கணும். இல்லை, உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்கிற அளவுக்கு நான் வர்த்து இல்லையா? சாரா, இதுக்கடி அப்படி சொல்கிறேன்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. அப்பாவுக்கு அப்படி ஆந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதுவும் இல்லாமல் அவ்வளோ நேரத்தில் உனக்கு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோன்னு தானா? சாரி சாரா, என்னோட தடவை இப்படி நடக்காது. சரி, எனக்கு ப்ராமிஸ் பண்ண, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னவா இருந்தாலும் என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் அப்படின்னு சொல்வீங்க. ஆமாம், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஆக்சுவலி உன்னை காலேஜுக்கு பிக்கப் பண்ணின்னு போகலான்னு வீட்டுக்கிட்ட வந்தப்போ பக்கத்து வீட்டு ஆண்டி தான் சொன்னாங்க. சரி அதெல்லாம் விடு. இப்போ ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொன்னாங்க டாக்டர்? அது 5 lakhs. என்னது 5 lakhஸா? எப்படி அரேஞ்ச் பண்ண போகிற? தெரியல சாரா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அம்மா கிட்ட ரொம்ப தைரியமாக எப்படியாவது நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எங்கே போகிறது, யாருக்கிட்ட கேட்குறது தெரியலடி. அதுவும் இல்லாமல் நான் இன்னும் ஸ்டூடெண்ட்டு. என்னை நம்பி யாரடி இவ்வளோ பெரிய அமௌண்ட் தருவாங்க? அம்மாவும் அவங்க வேலை செய்கிற இடத்துல யாருக்கிட்டையாவது கேட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை கொடுத்தா கூட 1 lakh 2 lakh தருவாங்கடி. மொத்தமாக 5 lakhs யாரே தருவாங்க அப்படின்னு சொல்வீங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நானும் அப்பா கிட்டே கேட்டு பார்க்குறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அரேஞ்ச் பண்ணுறேன். சரவானா அங்கிள்கிட்ட கேட்காத, அவங்க ஏற்கனவே நிறைய ஹெல்ப் பண்ணின்னுக்குறாங்க எனக்கு. அதில் இதெல்லாம் வேறு எதுக்கடி, வேணாடி அப்படின்வீங்க. அப்போது என்னடி நீ, எங்கள் அப்பா உன்னையும் அவங்க பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க, நீ தைரியமாக இரு. சரிடி, நீ காலேஜுக்கு போகல? இன்னைக்கு நானும் லீவ் போட்டேன். நீ இல்லாமல் எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லடி. நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுவும் சொல்ல வருவீங்க, அதுக்குள்ளே ஒரு நர்ஸ் வருவாங்க. இந்த மெடிசன் எல்லாம் வாங்கிடுவாங்க, பேஷண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த ஸ்லிப் தருவாங்க. நீங்கள் வந்துட்டு சாராவை பார்த்து, சாரா நீ இங்கே இரு, நான் போய் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவீங்க. இன்னொரு பக்கம் ஜேகே அவங்க மாமா கூட பேசிட்டு வந்துன்னுக்குறாங்க. மச்சா, நான் வீட்லேயே கேட்கணுன்னு நினச்சேன், ஆனால் உங்கள் அக்கா இருந்தாங்கன்னு சும்மா ஆயிட்டேன். ஏன் நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா? ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. எப்படி மாமா தூக்கம் வரும்? 1008 டென்ஷன் ஓடினுக்குது என் தலையில். கம்பெனி, கிளைண்ட்ஸு, மீட்டிங்குன்னு இந்த டென்ஷன். இதில் பாட்டிக்கு வேறு உடம்பு முடியல, அக்கா வேறு கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க. நீங்கள் வேறு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கோன்னு தலையில் வேறு ஏற்றி விட்டீங்க. இதெல்லாம் யோசிச்சு எனக்கு மண்டெல்லாம் ஐயோ அப்படியே குழம்பிட்டுக்குது மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இதெல்லாம் சரியாயிடும் ஜேகே அப்படின்வாங்க. அப்போ அவங்க டக்குன்னு அவங்க மாமாவே பார்க்குவாங்க முறிச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ண மாட்டா. பாட்டி கூட சமாதானமாக சந்தோஷமாக இருக்குவாங்க. லைஃப் பார்ட்னர்னு கூட இருந்தால் உனக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கோ மாமா? நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு கரெக்டாக புரியுது. எனக்கு கல்யாணமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது வேறு, உனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் உனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜே சஜஸ்ட் பண்ணேன். நான் ஒத்துக்கிட்டாலோ கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு எந்த பொண்ணு மாமா ஒத்துக்குவா? ஜேகே, உனக்கு என்ன குறைச்சல்? நீ ஹேண்ட்ஸமாக இருக்கே, ஃபேமு, ப்ராப்பர்ட்டி எல்லாத்துலேயுமே நீ பெஸ்ட்டு. நீ ஒரு வார்த்தை, ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா பொண்ணுங்க க்யூவில் நிற்கிவாங்க அப்படின்வாங்க. எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்க தான் வேணாம் மாமா. என் ஃபேம், ப்ராப்பர்ட்டி, என்னோடய பர்சனாலிட்டியெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்க வேணாம். இது ஒன்றும் உண்மையான கல்யாணம் இல்லையே ஜேகே, கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே. கான்ட்ராக்ட் மேரேஜ்னாலும் அந்த பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா, எங்கள் வீட்டு மருமகளா,
பாட்டி கூட எல்லார் கூட இருக்குவா தானே. அவள் நல்ல பொண்ணாக இருந்தால் தானே மாமா நம்மளும் நம்பி அவளை வீட்டில் வச்சுக்கலாம். பை சான்ஸ் அவள் காசுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுக்கப்புறமா வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணா, இல்லை டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணா அப்படின்வாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டாக ஜேகே, ஆனால் அந்த மாதிரி பொண்ணுங்க எங்கே கிடைக்குவாங்க? தெரியுது இல்லையா மாமா, அந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரை ஸ்டாப் பண்ணுவாங்க. எதுக்கு மச்சான் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிறுத்திருக்கீங்க? மாமா, ஸ்டீவ் ஒய்ஃப்க்கு குழந்தை பிறந்திருக்கு, அவங்கள பார்த்துன்னு போகிறதுக்காக தான் வந்தது அப்படின்வாங்க. அதான் நான் பார்த்தேன், 24 மணி நேரமும் உன் கூடவே சார் சார்னு ஒட்டிகிட்டே இருக்குவான். இன்றைக்கி என்னடா இவ்வளோ நேரம் காணோம், அதுலேயும் நம்ம ஜேகே கார் ட்ரைவ் பண்ணின்னு வராங்களேன்னு பார்த்தேன். அப்போ ஜேகே அவங்க மாமாவே பார்த்துட்டு, மாமா ஸ்டீவ் வந்துட்டு எனக்கு வெறும் டிரைவர் மட்டும் இல்லை, என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட், அதுவும் நம்பிக்கையான பர்சன், அதனால தான் இவ்வளோ வருஷமானாலும் என் கூடவே இருக்கா. சரி சரி வா மச்சா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் பார்க் பண்ணிவிட்டு இறங்கி போவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் மெடிசன் வாங்கிட்டு திரும்பிங்க, அப்படியே ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. அப்பா அப்படின்னு. என்ன சொல்லோ பயந்துட்டியா அப்படின்னு ஒரு வாய்ஸு. வேறு யாரும் இல்லை, நம்ம வையனோட மாமா தான். மாமான்னா வையனோட அம்மாவுக்கு சொந்த தம்பியெல்லாம் கிடையாது, கசின் பிரதர் மாதிரி. பட் அவங்களுக்கு வந்துட்டு வையன் மேலே ஒரு கண் இருக்கும். எப்போ பார்த்தாலும் வையனை தப்பாக டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, கல்யாணம் பண்ணிக்கோன்னு பின்னாடி சுற்றுறது, இது எதுவுமே வையனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு கோவமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஏஜில் வையனை விட ரொம்ப பெரியவங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃபு இறந்துட்டுக்குவாங்க. நீங்கள் அவங்கள பார்க்காத மாதிரி இன்னொரு டைரெக்ஷனுக்கு திரும்பிங்க போகிறதுக்கு அவங்க டக்குன்னு உங்கள் கை பிடிக்குவாங்க. மாமா ப்ளீஸ் கையை விடுங்க, எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க. பார்க்கட்டும் விட, எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே. மாமா ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுலேயும் உங்களை சுத்தமாக இல்லை. ஏன் வையன் இப்படியெல்லாம் பேசுகிற? பாவம் தனியாக கஷ்டப்பட்டுட்ருப்பேன்னு அவ்வளோ தூரத்துலேருந்து உன்னை பார்க்க வந்தா நீ இப்படி பிஹேவ் பண்ணுறிய? உங்களை யாரும் வர சொல்ல, இங்கே வந்து எங்களை பார்த்துக்கங்கன்னு. நீங்கள் வராமல் இருந்தாலே நம்மளுக்கு பெரிய ஹெல்ப் பண்ண மாதிரி. முதல்ல என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் கையை அவங்க கையிலேருந்து விட வச்சுக்குவீங்க. என்னமோ உங்கள் அப்பா ஆப்ரேஷனுக்கு 5 lakhs தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்வாங்க. நீங்கள் அப்போ அவங்களே பார்க்குவீங்க. என்கிட்ட 5 lakhs இருக்குது, உனக்கு வேணும்னா நான் தரேன், ஆனால் பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உங்களே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் அவங்களே பார்க்குவீங்க, ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அவங்க என்ன கேட்குவாங்கன்னு. காசுக்காக என்ன வேணுமா இருந்தாலும் பண்ணுற பொண்ணு நான் நினச்சிட்டிங்களா மாமா? ரோட்டில் பிச்சை எடுத்து எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேன், ஆனால் இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒரு பொண்ணு இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டலுன்னு பார்க்குறேன், வேறு ஏதாவது இடமா இருந்திருந்தால் செருப்பு பிஞ்சிட்டுக்கும். இதுதான் கடைசியாக இருக்கணும். இன்னொரு தடவை என்கிட்ட வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணிங்க, போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுவீங்க. உங்கள் மாமா நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து, பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு இவ்வளோ ரோஷமாக பேசுவேன்னு, எனக்கு இருந்தாலும் நீ என்கிட்ட வந்தே வரவேடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிருக்குவாங்க. பட் உங்களுக்கு தெரியாது உங்களோட ஃபுல் கான்வர்சேஷன் இங்கே 2 பேர் கேட்டுக்குனாங்கன்னு. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜேகே தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்குவாங்க. அவங்க உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் இந்த ஃபார்மசி இருக்கோ, அங்கே நீங்கள் பேசுகிறது எல்லாமே கேட்டிருக்குவாங்க. அவரும் நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவாங்க. அவங்க 2 கையும் அவங்க பேண்ட் பாக்கெட்டில் இருக்கோ, ஃபுல் சீரியஸான ஃபேஸு. நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து, மாமா இந்த பொண்ணோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சாயங்காலத்துக்குள்ளே எங்கள் டேபிள் மேலே இருக்கணும். அப்புறமா தோ இப்போ இங்கே ஒருத்த போனானே, அவன் மறுபடியும் எந்திரிச்சு நடக்கவே கூடாது, புரியுதா அப்படின்வாங்க. புரியுது மச்சா, எப்படியோ உன்னோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. அப்போ ஜேகே ஒரு மாதிரி அவங்க ஐப்ரோவை ஸ்க்ரன்ச் பண்ணி அவங்க மாமாவே பார்க்குவாங்க. அதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்வாங்க. என்ன நடக்க போகுது? நம்ம வையனுக்கோ ஜேகேக்கோ கான்ட்ராக்ட் மேரேஜ் நடக்குமா? இதுக்கு நம்ம வையன் ஒத்துக்குவாங்களா? ஒருவேளை கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் எப்படிலாம் இருக்குவாங்க?
என்னெல்லாம் நடக்கும் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அப்புறமா இன்னொரு விஷயம் கேட்கணுங்க, இதை 2 ஷார்ட்ஸ்லேயே முடிச்சிட்டோமா இல்லை ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணிட்டோமா? சீரீஸ்னால் கூட நான் நிறைய பார்ட்ஸ் வைக்க மாட்டேன், ஒரு 5 மினிமம்னா அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணிட்டோன்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.